இந்த டைம் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சு ட்ரம்ப் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாரான்னு இன்னும் ட்ரம்ப்பாலே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் அவசரப்பட்டு அறவரையாக ஒரு கருத்து சொல்கிறதுக்கு பதிலாக உலகம் பூரா நடக்கிற எலெக்ஷன்ஸோட சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ்பேக் ஃபேரி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். இப்போல்லாம் இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, யார் நிற்கிறாங்கன்னே தெரியாமல் ஒரு விரல் புரட்சி பண்ணுறேன், அதிர்த்து ஸ்டேட்டஸில் போடுறேன்னு பல பேர் போய் ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ஓட் பண்ண சேவ் பண்ணிட்டு போகிற நீங்கள் அந்த ஓட்டிங் மிஷினில் எத்தனை ஓட் சேவ் ஆகும்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்றைக்குமே யோசிக்கலன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஓட்டிங் மிஷினில் 2000 ஓட்ஸ் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அப்போ 2019 நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கு எத்தனை ஓட் மிஷின் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஒரு 5000 இல்லை 10000, அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 15,000-18,000 இருக்குமா அப்படின்னு கேட்டால் 20,232 ஓட்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு எலெக்ஷனே முடிக்கிறாங்க இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியில். அதனால் இப்படி தான் இது வரைக்கும் இருந்த எல்லா பிரசிடென்ட்ஸோட தலைவன் ட்ரம்ப் தான் உயர்ந்தவர், ஓல்டானவர். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆகி வரும்போது அவருக்கு வயசு 70 ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹைட்டு 6 feet 3 inches. ஆப்ரஹாம் லிங்கன் மட்டும்தான் இவரோட 1 inch ஹைட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஜோ பிடன் ஜெயிச்சார்னா இவர் இந்த ஓல்டஸ்ட் பிரசிடென்ட்ங்கிற ரெக்கார்டையும் உடச்சிருவார். ஏன்னா இப்போ இவர் ஜெயிச்சார்னா இவருக்கு வயசு 77 ஆச்சு. நம்ம எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட் பண்ண சொல்லி லீவ் கொடுத்தா ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க சில பேட் ஃபெலோஸ். ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் வேர்ல்டில் 22 கண்ட்ரீஸில் கம்பல்சரி ஓட்டிங் கொண்டு வந்துட்டாங்க. சரிடா, கம்பல்சரி ஓட்டிங்னா நான் போகலைன்னா என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட் போட போகலைன்னா ஃபஸ்ட்டு $20 ஃபைன் போடுவாங்க. நான் அதையும் கட்ட மாட்டேன் போடா, நான் பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா $160 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. $1 50 rupeesனா $160 எவ்வளோன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் யூஎஸ்ஏ வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் கண்ட்ரி, கிரேட்டஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்டு அப்படின்லாம் பெருமை பற்றிக்கிட்டாலும் இந்த விஷயத்தை பற்றி அவங்க வெக்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும். ஏன்னா யூஎஸ்ஏல 6 million, அதாவது 60 lakh people கிரிமினல்ஸாக இருக்கிறதுனாலே ஓட் போட முடியாமல் இருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிற எல்லா டெவலப்ட் நேஷன்ஸ்லேயும் இவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. வெறும் 60% தான் ஓட்டு போடவே வராங்க. மற்றவங்களாம் வீட்டில் படுத்து நல்லா ஜாலியாக தூங்குவாங்க. நமக்கு 18th பர்த்டே வந்துச்சுன்னா ஹாப்பி 18ன்னு நம்ம இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போடுவோம். அதையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பல பேர் நம்மளை டேக் பண்ணி போடுவாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினான 3 விஷயங்களை பண்ணணும். ஃபஸ்ட்டு போய் ஓட்டர் ஐடி எடுக்கணும், அப்படியே டிரைவர்ஸ் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும், கடைசியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஃப்ரான்ஸோ ஸ்வீடன்லையோ இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணவே வேண்டாம். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டால் மட்டும் போதும். ஏன்னா அவங்களே 18 years உங்களுக்கு ஆச்சுன்னு உடனே எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. யூஎஸ்ஏ என்னதான் பெரிய கண்ட்ரின்னு சொன்னாலும் சில கிறுக்குத்தனமான வேலைகளும் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிவேடாங்கிற ஒரு ஸ்டேட்டில் கவர்னர் எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே 2 பேருக்கும் சேம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்துச்சு, ஒரு டை பிரேக்கர் வந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்பலாம் ஒன்றும் பண்ணல, காயின் டாஸ் போட்டு யார் எல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கவர்னர் ஆக்கிட்டாங்க. T20 மேட்சுக்குள்ளே சூப்பர் ஓவர்லாம் வைக்கிறாங்கடா. வெரி பெஸ்ட் பிஹேவியர் தான் தம்பி. நீங்கள் மட்டும் ஒரு எஸ்டோனியா சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸில் ஓட்டு போடுறதும் உங்கள் நாட்டோட பாஸை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே ஆன்லைன் தான். நீங்கள் வந்து போடுங்க, போடலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பி ஜாலியாக போயிடுவாங்க. ஒரு சில ஊர்லாம் எலெக்ஷன் டே நடக்கிற அன்னைக்கு கூட கேண்டிடேட் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு அவங்கவுங்களே டிவி சேனல் வச்சுருப்பாங்க. அதில் பயங்கரமாக ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எலெக்ஷன் டே அன்னைக்கு கேன்வாசிங் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா நியூசிலாண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா $20,000 நியூசிலாந்து ஃபைன் போடுவாங்க. எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. இவங்க ஏன் இந்த ரூல் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எலெக்ஷன் டே அன்னைக்கு இப்படி கேன்வாஸ் பண்ணீங்கன்னா மக்கள்லாம் குழம்பி போய் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. 1845 இன்னைக்கு வரைக்கும் யூஎஸ்ஏல எலெக்ஷன்ஸ் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் நவம்பர். இது ஏன்னு பார்த்தா 1845 இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து சின்ன சின்ன கிராமத்துலலாம் நடக்காது, பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு வந்து தான் ஓட்டு போட்டு போகணும். அப்போ நீங்கள் மண்டேவோ இல்லை சண்டேவோ எலெக்ஷன் வச்சாங்கன்னா சண்டே அவங்களோட சர்ச் வந்து பாதிக்கப்படுங்கிறதுனால டியூஸ்டே வச்சாங்க. அப்போ சண்டே உள்ளூரில் இருக்க ஃபார்மர்ஸ்லாம் சர்ச்சை முடிச்சுட்டு மண்டே மெதுவாக கிளம்பி டியூஸ்டே ஓட்டு போட்டு போகலாம். அப்போ 1845 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போலிங் ஸ்டேஷன்ஸ் அதிகப்படுத்தி இப்போ எல்லா ஊர்லேயும் போலிங் பூத் இருக்குது யூஎஸ்ஏல. ஆனால் இன்னுமே ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் நவம்பர் தான் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. தமிழில் பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஓட்டிங்க்கு வந்துட்டோம், ஆர் ஓட்டிங் ஃப்ரம் ஸ்பேஸ். அதாவது விண்வெளியிலிருந்து வீட்டுக்கே வராமல் கூட நீங்கள் உங்கள் நாட்டோட ஓட்டை போட்டுடலாம். இதை 1997 யூஎஸ்ஏல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாசா சயின்டிஸ்ட்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துடணும். அதில் ஃபெடரல் எலெக்ஷனா இல்லை ஸ்டேட் எலெக்ஷனா அப்படின்னு டிக் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு சேட்டலைட் லிங்க் மூலியமாக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலை வச்சே நீங்கள் ஓட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் கேட்குறேன்,
கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகி அதுவும் விண்வெளிக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வருவீங்களா மாட்டிங்களா? இதே மாதிரி டெய்லியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஃபேரியோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா டெய்லியும் அங்கே நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நானே ஆன்சரையும் சொல்லிடுவேன். இப்போ அப்படியே யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் நமக்கு ஆளை மாற்றி விட்டுருங்க. அப்போ தான் உங்கள் வீட்டு ரேடியோ நான் போடுற வீடியோன்னு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.